நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திமுக அதிமுக 2 தேர்தல் அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கட்சியினுடைய தலைவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கடந்த ஆட்சி காலத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுடைய தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறார். பல்வேறு சிறப்பு அறிவிப்புகள் இருக்கு. திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அந்த கேள்விக்கான பதிலை இன்றைய கூட்டில் தேட இருக்கிறோம். திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அண்ணன் வணக்கம். அதிமுகவிலிருந்து கோவை சத்யன் அண்ணன் வணக்கம். மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ் அண்ணன் வணக்கம். பாஜகவிலிருந்து விஜயதாரணி வணக்கம் மேடம். சத்யன், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். திமுக தனது தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? இவங்களுக்கு படிக்க முடியுது. தேர்தல் அறிக்கை இல்லை, என்ன எழுத்து என்ன தெரியுது? திராவிட முன்னேற்ற கழகம் கீழே தேர்தல் அறிக்கை. இப்போ படிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இவ்வளோதான் வித்தியாசம் இன்னைக்கு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம நேரம் செலவழிக்கிறே வேஸ்ட். அவ்வளோதான். இது வரைக்கும் 5 வருஷம் வந்து திமுக அதிமுக சாதனையில் ஸ்டிக்கர் ஒட்டினது பார்த்தாம அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஒரே ஒரு ஸ்டிக்கர் வேலை முடிஞ்சு அவ்வளோ. பேரை மட்டும் மறைச்சாச்சு, வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் அதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஒன்றும் இல்லை, காப்பி அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். எதெல்லாம் சிறப்பாக மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றுச்சோ அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் அப்படி போட்டு வழக்கம் போல பேரில் மாற்றுவாங்களே. நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து விலைவாசி கருத்தில் கொண்டு 10,000 ரூபா அப்படின்னு சொன்னோம். 8,000 ரூபா வவுச்சர். இவ்வளோதான் வித்தியாசம். பேர் மாற்றுறதெல்லாம் அவங்கள வள்ளுவரில் மாற்றிலாம் பேர் வைப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தா ஒன்று தான். அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் காப்பி அடித்து போட்டுக்கிறாங்க. இது தேர்தல் எதிரொலிக்குமா பிரதிபலிக்குமா? ஆல்ரெடி நல்ல வரவேற்புக்குனால தான் காப்பி அடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன எந்த விஷயம் நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்க. முதியோர் தொகை வந்து 1,500 2,000 உயர்த்தப்படும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கோம். அதே தான் அங்கேயும் போட்டிருக்காங்க. மகளிருக்கு மாதம் 2,000 ரூபா, அதே தான் அவங்க 2,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. எந்த திட்டத்தை அதிமுகவில் சொன்னதை வந்து மதிமுக சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கு 8,000 ரூபாலேருந்து 12,000 ரூபா உயர்த்தி வழங்கப்படும் போட்டிருக்கு. அதே தான் போட்டிருக்கீங்க. ஒரு தொலைநோக்கு திட்டங்கிறது எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த மாதிரி ஒரு முத்தாய்ப்பான ஒரு 7-8 விஷயத்தை எடுத்து மட்டும் வண்டி ஓட்டினா போதும், உருட்டினா போதும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் நம்பருக்கு தயாராக இருக்காங்களா? அதிமுக தேர்தலுக்கு எடப்பாடியாருக்கெல்லாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது, போகிறவங்களும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா சமுதாயத்தில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இருக்கிறான ஒரு தேர்தல் வாக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயத்தை எடுங்க. நான் சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஒன்று சொல்கிறேன். எப்படி ஒரு தொலைநோக்கு திட்டம் மாற்றுத்திறனாளிக்கு கூட்டுறவு சங்கம் மூலம் கொடுக்கப்படுற கடன் இப்போ 1 லட்ச ரூபாயில் இருக்குது. அது 2 லட்ச ரூபாயை உயர்த்தி அதில் 50% மானியம் போட்டோம். ஒன்று. இன்னொன்று, இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய கடைகள் அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 5 விழுக்காடு ஒதுக்கீடுன்னு போடும். இளைஞர்கள் எடுத்திங்கன்னு தமிழ்நாட்டில் வந்து தமிழருக்கே வேலைவாய்ப்பு 75% தனியார் நிறுவனங்கள் சொல்லி ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்து ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் அப்படி இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் எடுத்து காப்பி அடிச்சு மட்டும் போட்டிருக்காங்க தான் தெரியுது. ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கை என்னாச்சு? அதில் கொடுத்த முத்தாய்ப்பான வாக்குறுதிகள், ஒரு கையெழுத்தில் நீட் விலக்கு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், பெட்ரோல் 5 ரூபா, டீசல் 4 ரூபா கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி முத்தாய்ப்பான வாக்குறுதிகளோட நிலவரம் என்னன்னு இன்னும் தெரியல. ஒட்டுமொத்த 2021 வாக்குறுதிகளே பயங்கர உருட்டுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் இவர கஷ்டப்படுறார் முக ஸ்டாலின் வந்து. எனக்கு சொல்லுங்க, இப்போ சமூக நலத்துறை இல்லை பள்ளிக்கல்வித்துறை ஒரு துறையில் ஒரு திட்டம் ஆல்ரெடி சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நம்ம அங்கே 1000 ரூபா இருக்குது. அடுத்து வர ஆட்சி அது 1,500 மாற்றுறாங்க. அதுக்கடுத்து வர ஆட்சி அது 2,000 மாற்றுறாங்க. நீங்கள் மகளிர், மாற்றுத்திறன், விளையாட்டு வீரர்கள்னு எந்த திட்டம் எடுத்தாலும் நடப்பு திட்டங்களில் இருக்கிற அமௌண்ட்டை விட உயர்த்தி கொடுப்பது என்பது 2 கட்சிகளுக்கும் கடந்த 25 ஆண்டுகளில் பொதுவானது தானே. அதை எப்படி காப்பி அடிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும்? அருமையான கேள்வி. ஒரு சின்ன 2-3 உதாரணம் சொல்கிறேன். ஏற்கனவே நடக்கிற திட்டங்கள் உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு 10 ஆண்டுகளாக 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 வருஷம்? இல்லை, மடிக்கணினி உயர்த்தி என்ன கொடுத்துட்டாங்க? மடிக்கணினியோட டேட்டா ஃப்ரீன்னு எதை கொடுத்துட்டாங்களா? எங்கே தேர்தல் வரதுக்கு இப்போ வந்து என்ன அடுத்ததில் 25 லட்சமோ 35 லட்சமோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு இப்போ இல்லை, நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் அதிமுகவோட திட்டங்களை திமுக அரசு நிறுத்திடுதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் மடிக்கணினி திட்டத்தை இந்த அரசு தொடருது. அதையே இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்கிறது அதிமுக வரவேற்க வேண்டியது. எப்பங்கிறத கேள்வி சார். மடிக்கணினி வந்த உடனே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா? இல்லை தேர்தல் வர போகிறதுக்கு முன்னாடி 10 லட்சம் பேர், அது கல்லூரி போகிற மாணவர்களுக்கு வந்து கல்லூரி ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழிச்சு வாக்கு வங்கி கணக்கு வச்சு கொடுக்கறது முக்கியமா? இப்போ இன்னொரு அறிக்கையில் ஒன்று போட்டிருக்காங்கன்னா மோட்டார் பம்பு விவசாயிகளுக்கும் கொடுக்கப்படும். நம்ம தேர்தல் அறிக்கையில் சோலார் பொருத்திய மோட்டார் பம்பு கொடுப்போம் அப்படின்னா மின்சாரத்தை சார்ந்திருக்கவன ஆட்சிக்கு வந்த முதல்ல வந்து 1 லட்சம் விவசாயிகள் வந்து மின்சார இணைப்புக்கு சேர்க்கப்பட்டாங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? செந்தில் பாலாஜி தலைமையில். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க 25 விவசாயிகளுக்கு வந்து விலையில்லா மின்சாரம் கொடுப்போங்கிறாங்க. செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா இருக்கு? இவங்க சொன்ன தேர்தல் இருக்கிற சில விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவங்களால செய்யக்கூடிய முடியுமா? முடியாமல் இருந்துச்சு. முடியும். செஞ்சாங்களா? செய்யலை. இதுதான் விஷயம். இவங்க கொடுத்த சில தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. நீங்கள் சொல்கிற அதே உதாரணம் சொல்கிறேன்.
1000 ரூபாய் கொடுப்பதை 1500 உயர்த்துகிறார்கள். ஆட்சி பண்ண 5 வருஷத்துல அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வருமா? இப்போ அஇஅதிமுக தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ நாம் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுதே ஒழிய இவர்களுடைய திட்டங்கள் இல்லை. இப்போ நீங்கள் சொல்றதுல இன்னொரு பொருள் என்னன்னா, அதிமுக தேர்தல் அறிக்கை வரவேற்பை பெற்றிருக்கிறது, அதை அப்படியே காப்பீடு திமுகவும் சொல்லுதுன்னா அதையும் வரவேற்க தானே செய்யும். அதுக்கு எதிராவோ அதை நிறுத்துறதாவோ அதுக்கு மாற்றாவோ அது தடுக்கிறதாவோ இருந்தால் அது எதிர்மறையாகும். உங்க சிறந்த தேர்தல் அறிக்கையை அவங்களும் காப்பீடிச்சாங்கன்னா அதையும் மக்கள் வரவேற்கத்தானே செய்வாங்க. ஏற்கனவே மக்கள்கிட்ட வரவேற்பு பெருசா இருக்கனால தான் காப்பீடிச்சிருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட இது போனா கூட என்ன ஆகுனா, இது அதிமுகவோட தேர்தல் அறிக்கை தானே, நீங்க 2021 சொன்னீங்களா, அது என்ன பண்ணீங்க, அப்புறம் இதே தூக்கிட்டு வரீங்க, உங்களோடது என்ன அப்படின்னு தானே கேட்பாங்க மக்கள். இப்போ அதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு பேசலாம். செல்வராஜன் வணக்கம். அதிமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து பக்கத்துல உட்காந்து ஒவ்வொரு வரியா காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு திமுகவை பார்த்து சொல்றாங்க. இல்லை, இது நான் கொஞ்சம் கோவை சத்தியன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை அணுகுவார்னு நான் எதிர்பார்க்கல. இதில் முக்கியமாக முதல்வர் அவர்கள் படிக்கிற பொழுதே ஆரம்பத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் திரும்பி பார்க்கணும். அவர் கடந்த காலத்திலே நடந்த திட்டங்களை சொல்லிட்டு இது 2021 நாங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கிற பொழுதே இது 10 ஆண்டுகளுக்கான திட்டமாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டங்களை நாங்கள் அறிவித்தோம் என்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம்னு வரிசைப்படுத்தினார். நிறைய திட்டங்களை வரிசைப்படுத்தினார். இந்த திட்டங்கள் எல்லாம் 2021 கொடுக்கையிலே 10 ஆண்டு கால சிந்தனை ஓட்டம் என்று சொன்னார். அந்த சிந்தனை ஓட்டம் உள்ள அந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த முறை கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காரணத்தினாலே கல்வி சூழலில், சுகாதாரத்தில், மருத்துவ கட்டமைப்பில், தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிற பொழுது அந்த துறைகளுக்கான விரிவாக்க திட்டங்களை தான் இப்பொழுது அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு புதிதான திட்டங்கள் என்று ஒரு சில திட்டங்களை நம்ம சொல்லலாமே தவிர இது கடந்த காலங்களில் கொடுத்ததனுடைய நீட்சி, அதனுடைய முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய திட்டங்களாக கொடுத்திருப்பது என்பது, நான் எப்படி இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்தேன்னா, ஒரு ஆளுங்கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது. ஏற்கனவே 505 தேர்தல் வாக்குறுதிகளை 404 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம் என்று சொன்னதையே எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது புதிதாக கொடுக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று என் மனதில் நினைத்தேனோ, இது ஒரு அப்கிரேடேஷனா இருக்கணும், இது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிற தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழக முதல்வர், திமுகவின் தலைவர் மாண்புமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உடனே இந்த ஸ்டிக்கர்னு சொன்னாரு. இதுல நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா நான் அதை பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பேச வேணாம் நினைச்சேன். 2011 16 ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலே நிறைவேற்றியது 45%. இது ஆய்வு முடிவுகள் நான் சொல்றது. 2016 21 வரைக்கும் கொடுத்த எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல பண்ண தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருப்பது 50%. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மட்டும் சொல்லிடுறேன் கோவை சத்தியன் அவர்களுடைய நினைவிற்காக. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 20 லட்சம் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படவில்லை. 58 வயசு மேல உள்ளவங்களுக்கு இலவச கிராமப்புறங்களுக்கெல்லாம் மருத்துவ பயணம் கொண்டு போவாங்க, கொடுக்கப்படல. மும்முனை மின்சாரம் கொடுப்போம்னாங்க, கொடுக்கப்படல. ஏழை குடும்பங்களுக்கு 3 சென்ட் நிலம்னாங்க, வீடுன்னு சொன்னாங்க. சூரிய சக்தி பசுமை வீடுகள் சொன்னாங்க. சூரிய மின்சாரம் கிராமப்புறங்கள் தோறும் கொடுப்போம்னு சொன்னாங்க. 1000 மெகாவாட் மின்வத்தி கிராமங்கள் புறா கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள். எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இலவச செல்போன் வழங்கப்படவில்லை. இலவச கூப்பன் 500 ரூபாய்க்கு சொன்னாங்க, கொடுக்கல. இலவச வைஃபை வசதி சொன்னாங்க, கொடுக்கல. படிப்படியான மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க, செய்யல. அம்மா வங்கி அட்டை கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. 25 ரூபாய்க்கு ஆவின் பால் வழங்குவோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. கச்சத்தீவு மீட்பு கொடுப்பாங்க, அது குறித்து எந்த குரலையும் 5 ஆண்டுகளில் எழுப்பல. இரட்டை குடியுரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதிமுக 2016 என்ன கொடுத்தாங்க, என்ன செய்யலங்கிறது முக்கியம் இல்ல. இங்க சத்யன் என்ன கேக்குறாரு, எடப்பாடியார் மகளிர் உரிமை தொகை 2000ன்னு சொன்ன பிறகு தானே நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. இப்போ உங்க ஆட்சியிலேயே அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற போது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஆட்சியில் இருக்கிற போதே ஜனவரியிலேயே நீங்க 2000 அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா எடப்பாடியாரோட அந்த அறிவிப்பு வலுவிழந்து போயிருக்கும்.
ஆனா நீங்க ஆட்சியோட முடிவு தருவாயில அடுத்த டேர்ம்ல 2000 கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. அதை எடப்பாடியார் முன்னாடியே சொல்லிட்டாருன்னு சொல்றதுல அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு அது ஒரு உந்து சக்தி தானே, அதை மறுப்பீங்க? இல்ல 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 இந்த 1000 ரூபாய் என்பது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் தேர்தல் காலங்களில் விரிவுபடுத்தப்படுகிற திட்டமாக எல்லா மாநில அரசுகளையும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிற பெருமை 2021 தேர்தல் அறிக்கைக்கு உண்டு. இது நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெற்றி பெற்றிருக்கிற திட்டங்களுடைய தொடர்ச்சி தான் என்று சொன்னேன். 1000 ரூபாய் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் 2021லயே அவங்க 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தை சொல்லிட்டாங்க. அதனால 2026 தேர்தல் அறிக்கையில புதிதாக எதையும் சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியலன்னு இல்ல, அதாவது வெற்றி பெற்று இருக்கிற திட்டங்கள் நீங்க அதை அப்படி பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 11.19% பொருளாதார சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க, இப்போ எடப்பாடியார் குடும்பத்திற்கு 10,000 இப்ப இந்த 10,000 ரூபாய் அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்னமோ வாங்கிட்டு போறாங்க. ஆனா நீங்க சொல்ற வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர், மைக்ரோவன் இதை நீங்க மாத்துற மாதிரி இருந்தா இந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கிங்கன்னா இந்த வரையறைக்குள் இந்த பொருட்கள் மட்டும்தானே வாங்க முடியும். அதுக்கு பதிலா அட்டைக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடன் இருக்கலாம், அவங்களுக்கு நிகழ்வுகள் எதையோ பயன்படுத்தி இருக்கலாம்ல. இப்ப என்ன கேட்டா இந்த குடும்பத்துக்கான கூப்பனை விட டைரக்ட் கேஷ் இன்னும் பெனிஃபிட்டா இருக்குமே ஏழைகளுக்கு. இல்ல அந்த 10,000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு? வரி அதிகமா விதிச்சுட்டாங்க, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்ந்து போச்சு, அந்த சுமையிலிருந்து மக்களை மீட்பதற்காகத்தான் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னாரு. நான் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு வீடியோவே போட்டு காட்டுறேன். அதுல கேக்குறாங்க எப்படிங்க இந்த திட்டங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்கிற பொழுது வரியை உயர்த்துவோம், எங்களுக்கு அது புதிதாக ஒரு சிந்தனை வந்திருக்கிறது அப்படின்னு அவர் கொடுத்த வீடியோ இருக்கு. நேரம் கிடைச்சதுன்னா தேவைப்பட்டால் காட்டுறேன். சரிங்களா? அப்படி இது தொடர் திட்டங்கள். அதான் நான் முதல்ல சொன்னது. இது தொடர்ச்சியான திட்டங்களுடைய வளர்ச்சி குறியீடுகளின் அடிப்படையில் கொண்டு போயிருப்பது என்பது. இப்ப நீங்க கல்வி எடுத்துக்கங்க, கல்வியில வளர்ந்திருக்கிறோம் என்பதும் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதும் படித்து வெளியில் வருகிற மாணவர்கள் 70% திறன் மிகுந்த மாணவர்களாக வந்திருப்பது என்பதெல்லாம் எடப்பாடியாருடைய சிந்தனைக்கு உட்படாத செய்திகள். காலை உணவு திட்டம் என்பதும் பெண்களுக்கான தொழில் முனைவோர் 9,26,000 பேர் இன்னைக்கு தொழில் முனைவோர். 2020 1,23,000 பேரு, 7 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எடப்பாடியார் அவர்களுடைய சிந்தனைக்கு எட்டாத செயல்பாடுகள். சுய உதவி குழுக்களுக்கு எல்லா ஆட்சி காலத்திலையும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப எப்போ இதை உயர்த்துவாங்கன்னா அந்த சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த செயல்பாடுகள் மூலம் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன கொடுக்க முடியும் என்பது கேட்பது ஒரு தொடர் திட்டம். இது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அவர் செய்தாலும் இது தொடர் திட்டம் தான், திமுக ஆட்சி காலத்திலே செய்தாலும் ஒரு தொடர்ச்சியான திட்டம் தான். திட்டத்தினுடைய வெற்றி தேர்தல் 20 கிலோ அரிசி இலவசம்ங்கிறதோ, ஒரு கலர் டிவிங்கிறதோ, சைக்கிள்ங்கிறதோ, லேப்டாப்புங்கிறதோ, கிரைண்டர் மிக்சிங்கிறதோ, கால்நடை ஆடு மாடுங்கிறதோ, இலவச நிலம்ங்கிறதோ, இதையெல்லாம் ஒவ்வொரு தேர்தலினுடைய போக்கை மாற்றி அமைச்சிருக்கு. ஆனா இந்த தேர்தலோட கதாநாயகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குன்னு கேக்குறேன். அதாவது தேர்தல் 2 விடயங்கள் நீங்க பார்க்கணும். இந்த தேர்தலுடைய கதாநாயகன் என்பது ஒன்று, தமிழ்நாட்டினுடைய 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியினுடைய தொடர்ச்சி, திராவிட மாடல் 2.0. இந்த ஆட்சியில் இந்த வளர்ச்சி தொடரும். இந்த வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, உற்பத்தி, எல்லா துறை சார்ந்து வளர்ந்திருக்கிற துறைகள் எல்லாம் வருகிற 5 ஆண்டுகளில் இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். கவர்ச்சி திட்டம் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன்னு சொன்னார். இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமான திட்டமாக, ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஒரு 6 பொருட்களை வரிசைப்படுத்தி அந்த பொருட்கள் இங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கடைகள்ல வாங்குற பொழுது அதற்கு ஒரு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன் என்பதை நான் ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாகத்தான் பார்க்கிறேன். மற்ற திட்டங்கள் அனைத்தும் சமூக நலன் சார்ந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான வளர்ச்சி திட்டங்களுடைய நீட்சி தான் இதில் கொடுத்திருப்பது என்பது இதுல முக்கியமாக. இணைஞ்சிருங்க மேடம். வணக்கம். முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பிரச்சாரத்துக்கு எடப்பாடியார் இந்த அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை எப்படி எடுத்துட்டு போறீங்க? தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதாவது சத்யன் அழகா சொல்லிட்டாரு. அதிமுக திமுக ஆவ ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி அது திமுக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. எனக்கும் அதுல உடன்பாடு உண்டு. அதையும் தாண்டி திமுக இன்னும் சில விஷயங்களை, வாக்குறுதிகளை கொடுத்துருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இவங்க எதோ சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க, காப்பி அடிச்சுட்டாங்க, எல்லாம் கரெக்ட் தான். இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தமிழ்நாட்டுல நடந்த அகோரமான கோரங்கள் தொடராது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கணும். இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து குறைக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும், போதைப் பொருள் புழக்கத்தை குறைக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும், அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இந்த வாக்குறுதிகளை ஏன் கொடுக்கல? இந்த கேள்விதான் பெண்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவங்க வாரி வாரி வந்து இல்ல மேடம், எனக்கு புரியல. பொதுவா இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொல்றது இல்ல. நீங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறதோ, பெண்கள் பெண்கள் பாதுகாப்பெல்லாம் ஒரு அரசினுடைய கடமை எப்படி நீங்க வாக்குறுதியில சொல்றீங்க? எதிர்பார்க்கிறோம். இந்த அரசு 5 வருஷம் எவ்வளவு அவல நிலையில தள்ளி இருக்கு தமிழ்நாட்டை. அதுக்கு வாக்குறுதி எதிர்பார்க்க மாட்டோமா? கட்டாயம் பெண்களாகிய நாங்கள் எதிர்பார்ப்போம்ல. ஸ்டாலின் வாக்குறுதியை கொடுத்துட்டா மேடம் ஓட்டு போட்டுறீங்களா திமுகவுக்கு? தயவு செஞ்சு முதல்ல வாக்குறுதி கொடுக்கிற தைரியம் இருக்கான்னு கேளுங்க. நான் வாழ்த்து மடல் கூட அனுப்புறேன். அவங்க தயவு செஞ்சு அவங்க அந்த வாக்குறுதி கொடுக்கிற தைரியம் இருக்கா? இன்னைக்கு சீர்கட்டு போய் கிடக்குது தமிழ்நாடு. பெண்கள் மனசுல வெறும் இந்த பணம் மட்டும் இருந்தா போருமா? அந்த விஷயம் மட்டும் இருந்தா போருமா? பாதுகாப்பு தேவை இல்லையா? இந்த பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம்? அந்த கேள்வி இருக்குல்ல. அததான் இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த பெண்கள் வந்து எல்லா கட்சி பாரபட்சம் நான் எல்லாரையும் சொல்றேன். நான் விளவங்கோடுல 3 முறை எம்எல்ஏவா இருந்தீங்க. அநேகமா இந்த முறை நீங்க தான் நிக்க போறீங்க. உங்களுடைய நீங்க எம்எல்ஏவா இருந்த டென்யூருக்கும் இந்த கடந்த 5 ஆண்டுகள்லயும் விளவங்கோட்டுல என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அதை எப்படி தடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? விளவங்கோடை பொறுத்தவரை நீங்க வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களை கடந்த 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன். திமுக பீரியட்ல 3 ஆண்டு காலம் இருந்தேன். அதிமுக பீரியட்ல 10 ஆண்டு காலம் இருந்தேன். 10 ஆண்டு காலம் எதை நான் கொண்டு சேர்த்தனோ, எதிர்கட்சி வரிசையில உட்காந்து அதிமுக கிட்ட இருந்தோம், மத்திய பாஜக கிட்ட இருந்தோம் பெற்ற நிதிகள்ங்கிறது அதிகம் அந்த தொகுதியில. அதை கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு அங்க மார்த்தாண்டம் பாலம்னா நான் அதுக்குன்ட்டு ஒரு வரைபடம் தயார் பண்ணி கொடுத்தனே தவிர திரு சிபி ஜோஷி அவர்கள் காலத்துல கொடுத்தேன். ஆனா அது நிறைவேறல. ஆனா அதன் பின்னர் பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் அதுக்கு 176 கோடி நிதிகள் ஒதுக்கி அந்த பாலத்துல நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி முடிச்சாங்க. என் தொகுதியில எதிர்கட்சி வரிசையில இருந்து குரல் கொடுத்த எல்லாமே நடைபெற்று இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்த்திருக்கிற அந்த பெருமை எனக்கு உண்டு. அதே மாதிரி பாதுகாப்புங்கிறது எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவங்கள் நடந்தா கூட உடனடியா அரசை அணுகி அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லி அதற்கு எந்த சம்பவமும் நடக்காம தடுக்கக்கூடிய இடத்துல பல்வேறு விஷயங்களை பாதுகாப்பாக நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்களோடு பழகுற ஒரு எம்எல்ஏ, களத்துல ஃப்ரெண்ட்லியா இருக்கிற எம்எல்ஏ, அணுக முடிகிற எம்எல்ஏ, உங்க தொகுதியில ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா எதன் அடிப்படையில, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு அரசை குறை சொல்லுவீங்க? நிறைய வழக்குகள் ஃபைல் பண்ற, நிறைய பிரச்சனைகள் வந்து வழக்குகளா ஃபைல் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டு பெண்கள் நிறைய வழக்குகள் ஃபைல் பண்றாங்க. அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றீங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றீங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், பிற வயலன்ஸ் கேசஸா இருக்கட்டும். ஈவன் என் தொகுதியில முன்னாடி ஒரு எஸ்ஐ கூட கொல்லப்பட்டாரு. அது வந்து அவர் தடுக்க போனாரு. ஒரு அது என்ன, இந்த குப்பை வண்டி கேரளால இருந்து வந்த வண்டியை தடுக்க போனாரு, அந்த கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்கன்னு. அத மாதிரி கொல்லப்பட்டாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்கு அங்க. இந்த சம்பவங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு இந்த அரசு இதுக்கு அரசு என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்ற விஷயங்களுக்கு என்ன அரசு செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க எங்க மாவட்டத்தை தாண்டி, எங்க மாவட்டத்துல ரொம்ப கொஞ்சம் படித்தவர்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். ஆனா எங்களால ஒண்ணு தடுக்க முடியல. இந்த அரசு போற கனிம வளத்தை திருட்ட தடுக்க முடியல. அது ஒண்ணு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு தமிழ்நாட்டுல, அதாவது இன்னைக்கு அதிகமா இந்த கனிம வளம் கொண்டு செல்லப்படுகிறது என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டம் வழியா தான் போகுது. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ், நிறைய பேர் இறந்து போறாங்க.
இது கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாவே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. இதை தீர்வு காண்றதுக்கு இந்த அரசுகள் நிறைய கோரிக்கை வச்சு எதுவுமே நடக்கல. அந்த ஆக்சிடென்ட்ஸ் இறந்த இளைஞர்கள் அதிகம் பேர், குடும்பங்களை இழந்திருக்காங்க, நிறைய பேர் குழந்தைகளை இழந்திருக்காங்க. எடப்பாடியார் நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகளுக்கு எடப்பாடியாரோட அதிமுக தேர்தல் என்ன இருக்கு? அதாவது அதிமுக தேர்தல் அறிக்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் 5 வருஷமா திமுக தான் ஆட்சியில இருக்கு. இந்த ஆட்சியுடைய அவலத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குதான் வாக்குறுதி கேட்கிறோம் நம்ம. அந்த அளவுல சரி இந்த நிதிகள் இருக்கட்டும், இவங்க நிதிகள் இவ்வளவு கொடுக்குறோம், இவ்வளவு பொருள்களை வாங்கிக்க சொல்றோம், எல்லாம் சொல்றாங்க, வவுச்சர் தரோம், எல்லாம் சொல்றாங்க. இவங்க நிதி நிர்வாகம் என்பது எவ்வாறு இருக்கு? இத மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொருத்தர் மேல தலைமையில இருக்க கடனை உயர்த்திட்டாங்க. அதுதான். ஆனா திரு எடப்பாடியார் அவர்கள் வந்தாருன்னா அவருடைய ஆட்சி காலத்துல இது அத்தனைக்கு நிதிகள் நிச்சயமா நிதி நிர்வாகம் சீராக செய்யப்பட்டு நிதி பகிர்வு, அவர் அததான் சொல்ல வந்தாரு. அதை எல்லாரும் மாத்தி சொல்றாங்க. மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதி பகிர்வு என்பது உயர்த்தப்பட்டு நிச்சயமாக தமிழகத்திற்கு இன்னும் அதிகமான தேவைகளை நிறைவேற்றி தமிழகத்திற்கு மத்திய திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பது அதோடைய வார்த்தை. திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையினுடைய சாதக பாதங்கள் என்ன, எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவது பேசிட்டு மனுஷ் அதுல உங்க தேர்தல் அறிக்கை ஃபார்ம் போட்டோ கொடுங்க. அதுல அதிமுக எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்ல திமுக தான் எழுதிருக்கீங்க இல்லையா? திமுக தேர்தல் அறிக்கை தான் எழுதிருக்கீங்க. ஆனா அவர் அதிமுக தேர்தல் அறிக்கை பேரை மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. ஓகே. ஏன்னா அதிமுக தேர்தல் அறிக்கையில அதிமுகன்னு இருக்கும், திமுக தேர்தல் அறிக்கையில திமுகன்னு இருக்கும், வேற பாஜகனா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புன்னு நம்ம பாராட்டு. அவர் அட்டையை சொல்லலைங்க, உள்ள இருக்கிற கண்டென்ட் சொல்றேன். இல்ல கண்டென்ட் தான் நான் சொல்றேன். பொதுவா பேரிடர் காலத்துல கூட லேபிள் அடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே லேபிளா தான் தெரியும். இந்த ஆர்குமெண்ட்டுக்கே நான் வர்றேன். இப்போ உதாரணமா இந்த உதவி மகளிருக்கான திட்டத்தை நாங்கள் 2000 ரூபான்னு சொன்னோம், அதை தான் திமுக காப்பி அடிச்சிருச்சுன்னாங்க. 1000 ரூபா முதல்ல கொடுத்தது யாரு? நீ ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இல்லை 1000 ரூபா கொடுத்தது 2000 ரூபா மாற்றினா அது காப்பி கிடையாது. 2000 ரூபா கொடுப்போன்னு சொன்னா அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போ இவங்க ஒரு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குன்னா அந்த திட்டத்தை நாங்கள் கொஞ்சம் கூட தர்றோன்னு சொல்கிறதுங்கிறதுக்கு பேர் காப்பி கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு தொடர் செயல்பாடாக அந்த திட்டத்தை உயர்த்தினா அது காப்பி. ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். மகளிர் உதவித்தொகை மட்டும் கிடையாது. இப்போ காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் திமுகவினுடைய ஒரு புதிய திட்டம் வந்துச்சு. அதை இந்த ஆட்சியில் கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்ததை இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போகிறோம். நேரடியாக மக்கள் குழந்தைகள் பயன்பெறக்கூடிய கல்வி வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வரோம். அதன் மூலமாக நம்ம என்னென்னா இந்த பசிப்பினியிலிருந்து முற்றாக விடுவிக்கிற வறுமை ஒழிப்பிற்கான மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்று இந்த காலை உணவு திட்டம். இடைநிற்றல் கண்டிப்பா. இப்போ இன்னொன்று அதே மாதிரியே நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம், இப்போ லேப்டாப் திட்டத்தை இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க நம்ம கடைசி ஆட்சிகள் வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் கடைசி வரை லேப்டாப்பும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. 2017 நிப்பாட்டார். ஆமாம், 17 நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் லேப்டாப்பும் கொடுக்கல. அப்போ அடிப்படையா என்னன்னு கேட்டா இப்போ நாங்கள் இப்போ நீங்க ஒரு திட்டத்தை நிதிநிலை காரணமா நிறுத்துறதுக்கும் மற்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொரோனா 2 டைம் உள்ள வந்துட்டு போயிடுச்சு. நாம உள்ள வரும்போதுமே கொரோனா இருந்தது. ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பூல்ல இருக்கிற நிதியை இதுக்கு தான் பயன்படுத்த முடியுங்கிற போது ப்ரையாரிட்டி அடிப்படையில் சில திட்டங்கள் நிறுத்தப்படுவதோ நிதி பற்றாக்குறை சரியான பிறகு தொடர்வதோ ஒரு அரசாங்கத்தோட நிதிநிலை பரிபாலனை தானே. ஆமா, அதில் என்ன சொல்லுவா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எடுத்து இப்போ நீங்கள் மகளிர் உதவித்தொகையை எடுத்துக்க ப்ராமிஸ் பண்ணோம், நிதினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அதை கொண்டு வரணும். நகைக்கடன் தள்ளுபடியும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு திட்டத்தையுமே, ஏன்னா இவங்க ஆட்சியை விட்டு போகிறப்ப கஜானா டோட்டலாக காலி. கொரோனா மட்டும் காரணம் கிடையாது, 10 ஆண்டு கால மோசமான நிதி நிர்வாகத்தின் காரணமாக டோட்டல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரோம். இப்போ இன்றைக்கி அறிவிக்கப்பட்ட திட்டம் இந்த 8000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது, இதை பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட காப்பி நாங்கள் 10,000 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா நேரடியாக பணம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ புதுமை பெண் திட்டம் இருக்கு, அதே மாதிரியே தமிழ் புதல்வன், அப்புறம் விடியல் பேருந்து, இது பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து திட்டம் மகளிருக்கு கொடுக்கக்கூடியது. இதில் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ தாலிக்கு தங்க திட்டத்தை எடுத்துங்க, நாங்கள் நிறுத்திட்டோன்னு கூப்பாடு போடுறாங்க. அதாவது படிப்புக்கு ஒரு நிபந்தனையாக கலைஞர் அன்னைக்கு தாலிக்கு தங்கத்தை கொண்டு வர்றாரு. ஆனால் இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் 8ஆம் கிளாஸ் படித்தா தான் நாங்கள் அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் திருமண உதவி பெற முடியும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெண்கள் படித்து
அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல வர்றப்ப நான் முதல் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம், நேரடியாக அவங்களுக்கு பணம் கொடுக்குற திட்டத்தை கொண்டு வர்றோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டமும். போன வாட்டி திரும்ப ஏன் தாலி திட்டத்தை ஆரம்பிச்சிங்க? இல்லை, அதாவது இந்த திட்டத்திற்கான பெருமளவு நிதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, எது ப்ரையாரிட்டின்னு பார்க்குறப்ப நம்ம இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வர்றோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த 8000 ரூபா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னாங்க, அதை மக்கள் பொருட்படுத்தவே இல்லை. இந்த வாட்டி ஃப்ரிட்ஜுன்றாங்க. அப்போ இந்த அதிமுக தேர்தல் அறிக்கை வந்தப்பவே நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன், கிராமப்புறங்கள்லையும் நிறைய வீடுகளில் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதாவது இவங்க வந்து இன்றைக்கி இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, வருமான வரி செலுத்த முடியாத அந்த இதில் இருக்கவங்களில் ஃப்ரிட்ஜு இன்னும் பல பொருட்கள் பல வீடுகளில் நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக இன்னொரு ஃப்ரிட்ஜை கொடுத்தேன்னா அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அது என்ன பண்ணுவாங்க, துணி பீரோவை யூஸ் பண்ணுவாங்களா? அப்போது அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை பொருட்கள், ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கலாம். சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் பழசாக இருக்கலாம், அவங்க எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் கூடுதலாக பணம் போட்டு வேறு அவங்களுக்கு தேவையான பொருளை கூட அந்த கூப்பனை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த அரசு கொடுக்குது. இதுதான் நவீன சிந்தனை. ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பொருள், இந்த வாட்டி இதை தர்றேன், இந்த வாட்டி இதை தர்றேங்கிறது கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதற்கு அதிமுக தேர்தல் அறிக்கை வந்த அன்று எனக்கு அதிமுகலேருந்து யார் வந்தாங்கன்னு தெரியல, திமுகலேருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி வந்தாங்க. ஏன் பெண்கள்னாலே வாஷிங் மிஷின் தானா, பெண்கள்னாலே ஃப்ரிட்ஜு தானா, அடுப்படி தானா, கிச்சன் தானா, பெண்களை சமையலில் எது நீங்கள் வெளில தர மாட்டீங்களா? இந்த அறிவிப்பே ஒரு பெண்ணடிமைத்தனமான அறிவிப்புன்னு அவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மிக்சி ஃப்ரிட்ஜ் மைக்ரோவன் நீங்கள் வாங்கிக்கலாம்னா நீங்கள் என்ன செய்ய சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எங்கள் கட்சியோட ஸ்டாண்டை நான் இங்கே கிளியராக சொல்கிறேன். மற்ற பேச்சாளர்கள் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அடிப்படையில் என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறப்ப ஒரு பக்கம் மகளிர் சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கான கடன்களை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் எஜுகேஷன், இன்னொரு பக்கம் நான் முதல் மாதிரி திட்டங்கள், விடியல் பேருந்து திட்டம், இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்காதீங்க. இதுக்குள்ளே ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குது, கிளஸ்டருங்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்கீம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றோம். எஜுகேஷனையுமே அப்படியே தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை மட்டும் நாங்கள் கொண்டு வரல, காலை உணவு திட்டத்தோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து ஐஏஎஸில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணி வர்றாங்க நான் உணவு திட்டத்தின் மூலம்னா, காலை உணவு திட்டத்திலேருந்து ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது வரைக்குமான ஒரு கனெக்டிவிட்டி உள்ள உருவாக்குறோம். மாதம் கொடுக்கக்கூடிய அந்த பணமும் அதே மாதிரி தான். அப்போ ஒட்டுமொத்தமான கல்வி வளர்ச்சி. இப்போ சுகாதாரத்தை எடுத்துக்க, நீங்கள் சுகாதாரத்தை எடுக்கிறப்ப இப்போ டயாலிசிஸ் சென்டருங்கிறது உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்கிறது. இன்றைக்கி அந்த இந்த அறிவிப்பில் நாங்கள் அதை கொண்டு வர்றோம். அதே மாதிரியே மீட்டர் மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தை பற்றி பேசினாங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏதோ அந்த கடன் கொடுக்குறோம் இந்த கடன் கொடுக்குறோன்னு. இந்திய வரலாற்றில் டயாலிசிஸ் சென்டர் ஏற்கனவே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீங்க காங்கிரஸ் எம்எல்ஏ ஆற்றின சிறப்பான கடமைகளை நானும் கேட்டேன். அதை ஏன் விஜயதாரணி, நீங்க நான் சென்னையில இருக்கேன், நீங்க தமிழ்நாடு இன்னொரு கடைக்கோடியில் இருக்கீங்க, ரொம்ப நேரம் பேச முடியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுக்குறாங்க, நியமன உறுப்பினர்களாக. அவங்களை எம்பவர் பண்றது எல்லா லெவல்லையுமே மார்ஜினல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா பல்வேறு விதமான, இது ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். அப்போது இத்தனை திட்டங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்துகிட்டே இருக்கோம். இன்னொன்று, இன்றைக்கி நாங்கள் அறிவித்த திட்டங்களில் நீங்கள் புதிய திட்டங்கள் இருப்பது போலவே ஏற்கனவே மிக மிக வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அது எல்லாத்தையும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு அரசு அதைத்தான் செய்யும். நாங்கள் இதை சாதனைகளை, இதனுடைய பயனாளிகளாக மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் இதனுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது ஒன்று கற்பனையாக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் திட்டங்களை தாண்டி எப்படி எதுவும் சொல்ல முடியாமல் தான் நாங்கள் சொல்கிறதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க சொல்லி பார்க்குறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் இவங்களை காப்பி அடிச்சோங்கிறாங்க. நான் திமுக இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது கடந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலோ கடந்த கால ஆட்சியிலோ இருந்ததாங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தேன். நான் நம்ம தோழியர் விடுதிகள் இருக்குது, பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கிறோம். இவங்க எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா? ஒன்றுமே பண்ணல. காலை உணவு திட்டம் இவங்களுடையதா? அப்போது இதுவரைக்கும் இல்லாத திட்டங்களெல்லாம் நாங்கள் இங்கே வந்து செயல்படுத்தியிருக்கோம். இதை மேலும் விரிவுபடுத்துறது தான் முதன்மையான கடமை. இதனுடைய பயனாளிகளை மேலும் விரிவுபடுத்துவது தான் முதன்மையான கடமை. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப நீண்ட கால திட்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னாங்க. 11.19% வளர்ச்சி என்பது இவ்வளவு நிதி நெருக்கடி காலத்திலும் தமிழ்நாடு அரசு சாதித்திருக்கிறது. அதே மாதிரி ஜவுளித்துறையில் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதலிடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இதெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது? அப்படி பார்க்குறப்போ அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம், அடிப்படை கட்டமைப்புகள், மக்கள் நலவாழ்வு திட்டங்கள், சமூக நீதி சார்ந்த திட்டங்கள், மாநில உரிமைக்கான போராட்டங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால்
இது எல்லாத்தையும் வந்து இதில் எதையுமே செஞ்சிடாதவங்க, இது எதையுமே பேசிடாதவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணாடி முன்னே நீங்களே பேசிக்கங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சத்யன், ஒரு தமிழ்நாடு அரசினுடைய எல்லா திட்டங்களும் இப்போ காமராஜர் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, அடுத்து எம்ஜிஆர் அதை பெட்டர்மெண்ட் பண்றாரு, ஜெயலலிதா அதை பெட்டர்மெண்ட் பண்றாங்க, திரும்ப கலைஞர் அதில் முட்டை போடுறாரு. ஒரு திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் ஸ்கீம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தானே இருக்கு. அதை எப்படி நீங்க வந்து காப்பி அது அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும்? நாங்கள் வரவேற்கிறோம் திட்டத்தின் விரிவாக்கத்தை, நம்ம வரவேற்கல, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த திட்டம் நாங்கள் தான் போகணும்னு கூச்சம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்களா. அதான் இப்போ சொன்னார் இவ்வளோ நேரம் காலை உணவு திட்டம். எடப்பாடியார் பன்வாரிலால் புரோஹித் அக்ஷயா பத்ரா ஃபவுண்டேஷனோட முதல் கட்டமா ஆரம்பிச்சது. கொரோனா வந்ததுனால நின்னுச்சு, 2 வருஷம் தடைப்பட்டுச்சு. ஆட்சிக்கு வந்து இவர் இடைமறிக்கிறான்னு அவரே பேசுவோம். நான் பொறுமையா வெயிட் பண்ணேன். எனக்கு ஒரு பதட்டம் இல்லை. அவர் ஒரே தடவை இடைமறிக்கல. ஒரே ஒரு நாகரிகத்தை கடைபிடிச்சா நான் பேசுறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு தரேன். அக்ஷய பாத்ரா திட்டம்ங்கிறது பூண்டு இல்ல சேர்க்காத வெங்காயம் சேர்க்காத அந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த அன்னதானம்ங்கிற அடிப்படையில் சில மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுத்துறதுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசு பொறுப்பேற்று செயல்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எடப்பாடியார் கொடுத்த திட்டம் காலை உணவு திட்டம். அதை துவக்கக்கூடிய நிறுவனத்தின் பேர் அக்ஷயா பாத்ரா. அதில் அவங்க பூண்டு போட மாட்டாங்க, வெங்காயம் போட மாட்டாங்க. நீங்க உருட்டது அது என்ன பெங்களூர்ல இருந்து அந்த நிறுவனம் சென்னைக்கு வந்த போய் சர்ச்சைகளை சந்திச்சு. என்ன முக்கியமா எது முக்கியம்? காலை உணவு திட்டம் மாணவர்களுக்குங்கிற எண்ணம் யார் கொடுத்தா? எடப்பாடியார் போட்டது. அதோட முடிஞ்சு. அதை நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வரவேற்கிறோம். நாங்க தான் அதை பண்ணோம்னு பார்த்து கடைசியில் இப்ப மாணவர்கள் வந்து அந்த காலை உணவு வந்து அந்த காலை உணவு தூக்கி எல்லா குப்பை தொட்டியில போட்டு போன காட்சி வீடியோ வந்து அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்? அது எந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து உண்மையா இல்லையா? அந்த வீடியோ வந்து மக்கள் விரோதின்னு சொல்றோம். கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். குப்பையில தூக்கி எறியப்பட்ட ஒரு ஆட்சிங்க அது. அவங்க காலை அவர் பேச அவர் அந்த பிரச்சனை வைக்கட்டும். நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நீங்க ஆளுங்கட்சி சொல்லுங்க சார். அந்த வீடியோ வந்து உண்மையா இல்லையா? நாங்க அதை எடுத்து பரப்பல. வீடியோ வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாருங்க சார். கொடுக்கக்கூடிய முட்டைகளை பொதுவெளியில விற்பனை செய்து உங்கள்ட்ட தான் கேக்குறேன். அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மாணவர்கள் கேள்வி கேட்டுமோ அந்த குழந்தைகளை அடிச்சு காட்சி வந்துச்சா வரலையா? ஒரே நடைமுறைப்படுத்துவது உங்களுக்கு சொல்லுங்க. சரி ஒன்னொன்னு சொல்லிடுறேன். டைம் அண்ணன் காரை செல்வராஜுக்கு ஒரு வரலாறு சொல்லிடுறேன். ஐயா, ஸ்டார்ட் அப் பாலிசின்னு தமிழ்நாட்டில் முதல்ல போட்டது எடப்பாடி 2017. வரலாறு போய் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு 12,500 ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் இருக்குங்கன்னா அந்த பாலிசி முதல்ல வடிவமைத்தது எடப்பாடியார் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் பாலிசி, இவி பாலிசி போட்டது எடப்பாடியார். இந்த மாதிரி ஒரு பாலிசி சொல்ல முடியாத ஒரு 5 வருஷம் ஆட்சி தான். இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்காச்சும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடுத்தது தொழில் முனைவோர் 9.5 லட்சம். 9.5 லட்சம் இல்லை, 7,70,000. அதுவும் பெண் தொழில் முனைவோர்கள் MSMEல. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்திய அரசு பெண் தொழில் முனைவோர்னா கேபிட்டல் சப்சிடி 25 விழுக்காடு கொடுக்குது. அதனால் துவங்கப்பட்ட எண்ணிக்கை அது. இதெல்லாம் கணவன்களும் ஆண்கள் அவர் பெண்களின் பேரில் துவக்கினா கிடைக்கக்கூடிய கேபிட்டல் சப்சிடி. ஒரு தரவோட வந்து பேசுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கேள்விப்பட வேண்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்தால் விடியல் கொடுத்துருவேன். சமத்துவம், சமூக நீதி, மாநில உரிமை. திமுக தேர்தல்கள் என்ன சார் இருக்கு? இதை குறித்து மாநில ஜஸ்டிஸ் குரியன் அவருடைய ரெக்கமெண்டேஷனை பேசுபொருளாக்கி மாநில உரிமை நிலைநாட்டுவதற்கான எல்லா நடவடிக்கை தெளிவான சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் டெவல்யூஷன் நிதி பகிர்மானம் அதை பற்றி தெளிவாக பக்கம் 10 போட்டிருக்கோம். நிதி பகிர்வு முறையில் கூடுதல் நிதி பகிர்வை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். ஏன் எம்பி இல்லை ஏன் வருவோம் அதுக்கு அடுத்து போட்டிருக்கோம். ஏன் அந்த 12வது நிதி பகிர்வுன்னு போட்டிருக்கோம். ஏன்னா ஏன் போட்டிருக்கீங்க? அதுதான் படிக்க போகிறேன். 12வது நிதி ஆணையத்துக்கு பிறகு அமைக்கப்பட்ட மத்திய நிதி ஆணையங்கள் தமிழ்நாட்டின் நிதி பகிர்வை படிப்படியாக குறைந்து வருவதை சுட்டிக்காட்டி அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இருந்த பிளானிங் கமிஷன், இப்போ அது பேர் நிதி ஆயோக். இந்த டெவல்யூஷன் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே இருக்கு. ஏன்னா வளர்ந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வர வேண்டிய நிதி கம்மியா வருது. இல்லனே 2021ல இருந்து 2026 யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்கு. தமிழ்நாட்டோட ரைட் டு கேட்ட அவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த அதுதான் பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க அந்த அர்த்தம் பாயிண்ட் பண்ணீங்க. ஊடகத்துல பல ஆண்டுகளா இருக்கு. இல்ல உங்களுக்கு சொல்லுங்க. நீ உண்மையிலேயே 2021ல உங்க தேர்தல் அறிக்கையில இல்லாத 4 விஷயங்களும் இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு. நீங்க அருமையா மடை மாத்துறீங்க. பேசாம இருங்க, நான் இன்னொன்னு சொல்லிறேன். அதிமுக தமிழ்நாட்டோட பிரச்சனையை எக்ஸாக்ட்டா பேசியிருக்கீங்க. அவர்தான் பேச விட மாட்டேங்கிறாங்க. நான் உங்கள்ட்ட தானே கேக்குறேன். கேளுங்க, பதில் சொல்ல விடுங்க. 13th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த உடனே அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. என்ன அறிக்கை கொடுத்தாங்க? நீங்க ஊடகத்துல இருந்தீங்க அந்த டைம்ல. சொல்லுங்க என்ன கொடுத்தாங்க? எனக்கு மறந்துச்சு. சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு இந்த நிதி பிளானிங் கமிஷன் கொடுத்தனால இழப்பு வந்து 4,500 கோடி ரூபாய் அறிக்கை கொடுத்தாங்கல்ல. ஆதரவு வந்துச்சா திமுக இருந்தப்போ?
கருணாநிதி இருந்து ஆதரவு வந்துச்சா, முக ஸ்டாலின் ஆதரவு வந்துச்சா? இப்போ நீங்கள் சொல்லி 21க்கு அப்புறம் நடக்கிற காரணம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சி மத்தியில் யார் இருந்தாலும் இது நடக்குதுன்னு எடப்பாடியார் பொது வழியிலே பேசியிருக்காரு. ஆச்சா, அடுத்தது செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்ற முடிச்சிடறேன். செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்ற வரிகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. இது தொடரும், இதை வலியுறுத்தும். அடுத்த இன்னொரு விஷயம், அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். NEP தேசிய கல்விக் கொள்கை 2021 எடப்பாடி வரைக்கும் நிறைவேற்றல. இப்போ என்ன போட்டிருக்கோம் அதை பத்தி? அதில் இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கியங்களை போடல. நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல அது உள்ளே வரலனே. நான் அதை தான் சொன்னேன், எடப்பாடி இருந்த வரைக்கும் உள்ளே வரலன்னு. அழுத்தம் கொடுக்கப்பட்டதான் கேட்டா அழுத்தம் கொடுக்கப்பட்டதான்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டது, கொடுக்காமலாம் கிடையாது. அதான் சொன்னாங்க. இவங்க வச்சது என்ன, அவங்க சொல்லுவாங்க இவங்க செஞ்சிருவாங்க. இது வரைக்கும் அது நடக்கல. இல்லை, இந்த தடவை தேர்தல் அறிக்கையில் அதில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கைக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்கியங்களை திருத்தி அமைக்கப்பட்டு அது ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அதை வந்து நடைமுறைப்படுத்தும். ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். சமத்துவம், சமூக நீதினு பேசுகிறோம். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அவர்களோட பட்ஜெட் எடுத்து வெக்கமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறீங்க. 7000 கோடி அதில் வந்து நிதி ஆட்டையை போட்டு கொடுக்குறீங்க. இல்ல, இது மறுப்பு தெரிவிச்சது இல்ல, நான் ஆதாரம் கொடுத்து இது மறுப்பு தெரிவிச்சது DIPR தான். துறை சார்ந்த அமைச்சர் வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. DIPR வந்து மறுப்பு தெரிவிச்சது மட்டும்தான். என்ன இது வரைக்கும் அப்படி நான் பொய் சொல்லி தான் கேஸ்ல வந்து ஏன் வரல? பொய்னா கேஸ் போட வேண்டியதானே? ஏன் ஒரு நாளைக்கு 100 பொய் அதே பொன்மலை செம்மல் காலத்துல இருக்கிற ஒரு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வாழக்கூடிய இடத்துல கோயில் கட்டணும்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அதே இன்னைக்கு அறிக்கையாக போட்டிருக்கோம். 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கோயில் கட்டுவதற்கு நிதி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். சமூக மேல்பாதியில் எல்லாருக்கும் ஹஜ் மானியம் மத்திய அரசு நிறுத்தும் போது கூட தொடர்ந்துச்சு, அதே தொடரும். ஹஜ் மானியம் தொடரும். கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் செல்வதற்கு மானியம் தொடரும். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேதார்நாத் பத்ரிநாத் போவதற்கும் மானியம் தரப்படும். எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சமத்துவம், சமூக நீதி, மாநில உரிமை சார்ந்த எந்த அறிக்கை இருக்குது? தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு? இங்கே அப்படி இன்னொன்னு, இந்த 5 ஆண்டுகள் அந்த மாநில உரிமையை சாதிச்சது என்ன? ஏதோ ஒண்ணு இருக்கா? ஒரு பாயிண்ட் வீரம் பேசுற ஒரு பாயிண்ட் எல்லாத்துக்கும் மேல முக்கியமா தொகுதிகள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான தற்போதுள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைந்து விடாமல் இருக்க வலியுறுத்தும். இத அனைத்து கட்சி சொல்லல, அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டாங்க. இதை போய் சொன்னோம், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் 7.16%, இது மாறக்கூடாதுன்னு தீர்மானம் போட சொல்லணும்னு சொன்னோம். தீர்மானத்தை கொடுக்கலையே. இவங்க போட்ட மீட்டிங்கை மட்டும் போட்டு இவங்க பாயிண்ட் மட்டும் போட்டு அமைச்சாங்களே. அதிமுக நாங்க தீர்வை கொடுத்தோம், அந்த தீர்வை திட்டமிட்டு மறைச்சல அமைச்சிருக்கீங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு பாயிண்டா எடுத்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். மகளிர் பாதுகாப்பு காவலன் செயலியை அறிமுகப்படுத்துறது எடப்பாடியார். அதை விரிவாக்க செய்வோம், அதை நடைமுறைப்படுத்துவதில் இவங்க கவனம் குறைவா இருக்கு. இல்ல முடிச்சிடறேன், இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் வரும் தெரியும். அது நம்ம பிங்க் பேட்ரோல் விரிவாக்கம் செய்வோம்னு போடுறோம். எல்லாத்துக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது போதை. ஆன்டி ட்ரக் ஸ்குவாடு டாஸ்க் போர்ஸ் உருவாக்கி நேரடியாக முதல்வர் கண்காணிப்பில் இருக்குன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு தேர்தல் அறிக்கையில் ஏதாவது இருக்கா? இல்ல தொலைநோக்கு திட்டம் பார்வைன்னு ஏதாவது இருக்கா? ஏதோ ஒண்ணு இருக்கா? மீனவர் பிரச்சனைக்கு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி மீனவர் மீட்பு குழு அமைக்கப்படும் போட்டிருக்காரு. நீங்க வந்து என்னைக்கு ஏழை விடுறாங்கன்னு, காலைல 10 மணிக்கு ஸ்ரீலங்கால ஏழை விட்டாங்கன்னா 11 மணிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுவார் முதலமைச்சர், ஏழை விடணும் தடுங்க அப்படின்னு. இதான் ஆட்சி நிர்வாகங்கிறது தெரியல. ஏன்னா மக்களோட இருந்தா தெரிஞ்சிருக்கும் மக்கள் பிரச்சனை என்ன, அது எப்படி நம்ம தேர்தல் அறிக்கை கொடுக்கறது அப்படின்னு. ஆட்சி நிர்வாகம் தெரியல, மக்களோடையும் இல்ல, தொலைநோக்கு திட்டமும் இல்ல, பார்வையும் இல்ல, காப்பி அடிக்க மட்டும்தான் முடியும். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எஸ் மனுஷ், அதாவது ரொம்ப காப்பி அடிச்சோன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, யாரை காப்பி அடிச்சாங்கன்னு இப்போ தெரியும். இப்போ உதாரணமாக வந்து தொகுதி மறுவரை இந்தியாவிலேயே முதல்ல பேசி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கின தலைவர் யார்? எங்களுடைய தலைவர் தான். அப்படி பார்க்குறப்போ வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும், ரெண்டாவது வந்து நிதி பங்கீடு பற்றி இப்போ தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு பேசுகிறாங்க. இந்த 5 வருஷமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றிய அரசு எப்படி நிதி பங்கீட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுதுன்னு நாங்கள் போராடாத நாள் கிடையாது. அதாவது ஒன்றிய அரசு நாங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்கள், அப்புறம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு இப்போ இழைக்கப்படுற அநீதி, இது ஒரு பக்கம். இது எதை பற்றியாவது எப்போதாவது ஒரு சின்ன ஒரு கண்டனத்தை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தெரிவிச்சிருக்காரா? அப்போ நாங்கள் என்ன பண்ணோங்கிறத சொல்கிறேன். இப்போ உதாரணமாக கவர்னரை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கவர்னர் அத்துமீறி ஆய்வு பணிகளில் ஈடுபட்ட போது அவர் போராட்டத்திலாம் திமுக நடந்துச்சு. அப்போ என்ன திமுக ஆட்சியாக இருந்துச்சு? அப்போ கைகிட்டி வாய் மூடி அப்போதும் இருந்தார். அன்றைக்கி நாங்கள் ஃபைட் பண்ணோம். இவங்க கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும்படி கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறது திமுக இல்லையா? அதுக்கப்புறம் தான் சைனாய் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹிந்தியை பற்றி பேசுகிறாங்க, வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அது இதுன்னு.
நீங்கள் இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய காசை கொடுப்பேன்னு, மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் கல்விக்குள்ள காசை தருவேன்னு வேறொரு ஸ்கீமில் உள்ள ஒரு விஷயத்துக்காக இன்னொரு ஸ்கீமில் தர வேண்டிய பணத்தை வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ சரி, இப்போ கவர்னர் விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சின்ன ஒவ்வொரு சமயத்துலையும் எங்கள் இது அவரை வந்து எதிர்த்து பேச வேணாம், ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி பேசினார். கவர்னருக்கு ஆதரவாக எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ ஒன்றுமே வேணாங்க, அதிகபட்சமாக நீட்டு விஷயத்தில் நீட்டை கடுமையாக ஆதரித்து வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் பேசுகிறார், கவர்னர் மாளிகையிலே வச்சு பேசுகிறாரு. எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வரலையே. அப்போ திமுக இந்த 5 வருஷம் அதிமுக நீட் எதிர்ப்புல தீர்மானத்தில் இல்லை என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். அவங்க தீர்மானத்தில் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, இல்லை வேற ஒன்றில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கவர்னர் ஒரு மாநில எதிர்ப்பு தீர்மானம், சட்டப்பேரவை தீர்மானம் ஒரு மணி தான் ஏற்று. ஆனால் அதற்கு பிறகு என்ன, ஒரு கவர்னர் இங்கே உட்காந்து பேசுகிறாரு, கவர்னர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது? எதுவுமே இல்லையே. அப்போ அடிப்படையில் என்னென்னா இன்னைக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சியை பற்றி இவங்க பேசுகிறாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த 5 வருஷமாக திமுக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை பேச்சோ அதை காப்பி அடித்தா மக்கள்கிட்ட செல்வாக்க பெறலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை எடுத்துங்க. அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில் வந்து எடுத்தோன்னே வந்து சிஎம் வந்து கடிதம் எழுதினாரு, வேற என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க, அந்த கடிதத்தை கூட நீங்கள் எழுதலையே. இந்த மீனவர் பிரச்சனைக்காக ஒரு குறைந்தபட்ச குரல் இதுவரைக்கும் எந்த கடிதமாவது எடப்பாடி பழனிசாமி இருந்து போயிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முழுக்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு இருந்துட்டு இப்போ தேர்தல் அறிக்கையில் ஒரு வெத்து பேப்பர் மாதிரி வந்து அதை எழுதி கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் நடைமுறை களத்தில் தொடர்ந்து போராட்டத்தை மாநில உரிமை சுயாட்சி அதை பத்தி என்ன பாயிண்ட் படிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பேசுறோம், ஒரு நாள் பேசாம இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில வந்து மாநில சுயாட்சி கொள்கை தானே பேசிட்டு ஒரு விஷயம். ஒரு நாள் நீங்க அதை பேசுறது கிடையாது, ஒரு நாள் நீங்க அதை பேசுறது கிடையாது, உங்களுக்கு ஒரு சொல்லல அது கிடையாது. விஜயசாரணி அதாவது பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வை துரோகம் செஞ்சிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் முறையா நடவடிக்கை எடுக்கலன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு. உங்க பதில் என்ன? திமுக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு. இந்த மாதிரி இரண்டு நிலைப்பாடு, அதாவது மத்திய அரசோட ஒத்துழைக்காம எந்த ஸ்கீமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராம, தொழில் முனைவோர் திட்டம் மாசம் 10,000 ரூபாய் திட்டம் அதை கொண்டு வர விடல, ஆபா இன்சூரன்ஸ் உள்ள வர விடல. அதே மாதிரி 6 லட்சம் வீடுகள் கொடுத்ததுல பிரதம மந்திரி திட்டத்துல 3 லட்சம் வீடுகள் தான் நடைமுறைப்படுத்தி 3 லட்சம் வீடுகளை வந்து கைவிட்டுட்டாங்க, மக்களுக்கு கொடுக்காம. இது மாதிரி நிறைய திட்டங்களை புறக்கணிச்சு நிதிகளை மறுக்கிறாங்க. வெறும் அரசியல் தான் பண்றாங்க. திமுக வெறும் துரோக அரசியல் பண்ணுது. திமுக வெறும் துரோக அரசியல் பண்ணுது. குறிப்பா வந்து தமிழ்நாடு மக்களிடம் துரோகம் செய்யறாங்க. சொல்லுங்க, அது என்ன சமையலா துரோகம் செய்யறதுக்கு? ₹1 தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அது திமுக மட்டும் சொல்லல, அதிமுக சேர்த்து சொல்றாங்களே. கிடையாது, அதிமுக நிதி பகிர்வை சரியாக கேட்டு பெறுவோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும் பட்சத்தில் நிதி பகிர்வை சரியாக கேட்டு பெறுவோங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுல டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்து செயல்படுறதுக்கு திமுகக்கு என்ன வலிச்சுது? அது ஒழுங்கா வேலை கேட்டாங்க. ஏன் மக்கள்கிட்ட வெறும் அரசியல் சார் நீ ரொம்ப தூரத்துக்கு பேசுங்க சார், நான் பேசுற பிறகு நீங்க பேசுங்க சார். அதாவது 5 வருஷமா திமுக வந்து இப்ப 2026 வர்ற தேர்தல் மையப்படுத்தியே தான் அவங்க இதெல்லாம் இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மத்திய அரசை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம்ட்டு தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லா திட்டங்களும் கொண்டு சேர்க்கல. இதுவே டபுள் இன்ஜின் சர்க்கார் வறுமையானால், மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரு சீரான சர்க்கார் வறுமையானால் மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் முறையா கொண்டு சேர்ப்பாங்க. இந்த பெண்கள் தொழில் முனைவோர் 9 லட்சம் பெண்கள் 9 லட்சம் பெண்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அதெல்லாம் முத்ரா திட்டம், மத்திய அரசோட முத்ரா திட்டம். அதை இவங்க கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுல வந்து மத்தியில இருந்து நிதிகள் கொடுக்கறத தடுக்கிறத நன்றி செல்வராஜன். அதிமுக இந்த முறை அவங்களோட தேர்தல் அறிக்கையில
மாநில சுயாட்சி, தமிழ்நாட்டுக்கான தொகுதி மறுசீரமைப்போட பிரதிநிதித்துவத்தோட ரேஷியோ மாறாம இருக்கிறதுன்னு கடந்த 5 ஆண்டுகள்ல முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க. அது திமுக தேர்தல் அறிக்கையில இல்லைங்கிற கோவசத்தினோட குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன சுருக்கமா? அடிப்படை கொள்கைகளை தேர்தல் அறிக்கையிலே மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஏற்கனவே அண்ணன் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மறுசீரமைப்பு குறித்து இந்தியா முழுமைக்குமான விவாதத்தை கொண்டு வந்தது கடந்த ஆட்சியில்தான். அதுபோல இப்ப குரியன் ஜோசப் அவர்கள் மூலமாக மாநில உரிமைகள் குறித்தான ஒரு ஆய்வு நடத்தி எதிர்கட்சி இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் மொழியிலேயே மொழிபெயர்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த மாநில உரிமைகள் பற்றி பேச வைத்திருக்கிற தொடர் நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கிற பொழுது தேர்தல் அறிக்கையில வரலையான்னு சொல்றது என்பது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். கோவை சத்தியன் அவருடைய பார்வை ஏன் இப்படி குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்கு புரியல. பொதுவாகவே சிறப்பாக பேசக்கூடியவர், அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட இப்பொழுது ஒரு சாதாரண பேச்சாளர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விவாதத்துல பேசுறார். நீங்க அதை ஸ்கில் டெவலப்மென்ட் 2013 இல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அந்த சொல்லுகிற வார்த்தைகள் அதை நான் திரும்ப சொல்ல விருப்பப்படலை. அது அவருக்கே அது சரியாக இருந்தால் அவர் தொடரட்டும், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இது ஸ்டார்ட் அப் பாலிசிஸ் எடப்பாடி தான் கொண்டு வந்தார். ஆமா, ஸ்கில் டெவலப்மெண்ட் 2013 ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது 2013 ஆட்சி காலத்துல தான். தொழில் கொள்கையில எடப்பாடியார் ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. என்ன சாதித்தோம் என்பது தானே நம்ம, என்ன ரிசல்ட், வாட் இஸ் த ரிசல்ட்? எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 6.8%. ஏன் அது 10% உயரவில்லை? ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் ஒட்டுமொத்தமாக வந்த வேலை வாய்ப்பு 15 லட்சம். எத்தனை லட்சம் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்தீங்க? திமுக ஆட்சி காலத்திலே 52,82,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி. கொரோனா வந்து ஏங்க இப்ப திமுக ஆட்சி வந்தோன்னா 2021 அதை விட ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில தானே. ஏற்கனவே நிதிநிலை மோசமாக இருந்தது, மைனஸ்ல வச்சு நிதிநிலையை கொடுத்து ஓராண்டு காலம் கொரோனாவிலேயே பாதிக்கப்பட்டது தானே. அந்த 2 ஆட்சிக்கும் அது பொதுவாக உள்ளது தானே. 52,82,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய திட்டங்களின் மூலம் கிடைத்திருக்கிற வெற்றி. அதை பேசணும். நாங்க தான் பண்ணோம்னு தொழில் கொள்கையை உருவாக்கி இருப்போம் என்பதும். இரண்டாவது, செமிகண்டக்டருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரே வருடத்தில் 11 மருத்துவ கல்லூரிகள் சாதனைகள் இல்லாம செமிகண்டக்டர் பாலிசி போட்டதனாலதான் ஐபோன் மேனுஃபேக்சரிங் சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வரலாறு எதுவும் சாதாரணமாக தமிழ்நாட்டிலிருந்து பல நிறுவனங்கள் வெளியே போச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து ஹுண்டாய் உட்பட பல நிறுவனங்கள் வெளியே போச்சு. இவங்க லஞ்ச லாவணியத்தை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடுனாங்க எல்லாரும். எத்தனை நிறுவனங்கள் வெளியே போச்சு? ஒருத்தனோட தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டான். தொழில் தொடங்க ஒருத்தனோட வரமாட்டேன்ட்டான். இன்னைக்கு இந்தியாவிலேயே தொழில் தொடங்குவது தமிழ்நாடு இருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல திண்டக்கான செல்வராஜனே சீக்கிரம் எல்லாம் அடிச்சு விட வேண்டியதான் சார். அதாவது வெளித்தரவுகளை எவ்வளவு வேணாலும் நீங்க சொல்லுவீங்க. எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கிடையாது. என்னைக்கு அக்கௌண்ட் நீங்க பேசிருக்கீங்க? நீங்க பச்சை புழுக சொல்லிக்கிட்டே நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கு இந்த கோட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.